ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு ஜூவாலஜி டாக்ஸ். எல்லாரும் சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ இதுவரையும் போட்ட வீடியோஸ்ல எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. டவுட்ஸ் மெயினா ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. அது ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம் ஃபியூச்சர்ல. ஸோ அந்த கம்பேரிட்டிவ் அக்கவுண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. பிளாஸ்மோடியமோட 4 ஸ்பீஷிஸோடதும். ஸோ அதை கண்டிப்பா நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வந்து நாம பார்க்க போறது உங்களுக்கு ஸ்லைட்லயே நல்லா விசிபிளா தெரியும். பாலிமார்பிசம் இன் சீலண்ட் ட்ரேட்ஸ் அப்படிங்கிற டாபிக். பாலிமார்பிசம் as well as மெட்டாஜெனசிஸ் இன் சீலண்ட் ட்ரேட்ஸ். அதுதான் நம்மளோட டிஆர்பி சிலபஸ்ல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் டாபிக். சரிங்களா? ஸோ இந்த வீடியோல பாலிமார்பிசம் இன் சீலண்ட் ட்ரேட்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ பாலிமார்பிசம் அப்படின்னா என்ன? பாலி அந்த ரெண்டு கிரீக் வேர்ட்ல இருந்து இது வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இந்த வேர்டு. ஸோ பாலி அப்படின்னா மெனி, மார்ஃப் அப்படின்னா ஃபார்ம்ஸ். நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ எந்த ஆர்கானிசமும் ஒண்ணுக்கு மேற்பட்ட ஃபார்ம்ஸ்ல இருக்கு அப்படின்னா ஓகேங்களா? ஸோ an organism has more than one type of individuals. அந்த அந்த ஆர்கானிசம்ல மோர் தென் ஒன் டைப் ஆஃப் இண்டிவிஜுவல் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு இண்டிவிஜுவலும் ஒரு தனிப்பட்ட ஒர்க் பண்ணுது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஃபெனமினனை வந்து பாலிமார்பிசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? சோ இதுல சீலன்ட்ரேட்ஸோட நேச்சர் நமக்கு தெரியும். அது ஒண்ணு சிங்கிளா இருக்கும், சாலிட்டரியா இருக்கும், அப்படி இல்லைன்னா கொலோனியல் ஃபார்ம்ல இருக்கும். சாலிட்டரினா தனிச்சு இருக்கிறது, கொலோனியல் ஃபார்ம்னா காலனிஸா ஃபார்ம் பண்ணி இருக்கிறது, பஞ்சா இருக்கிறது. சரிங்களா? சோ இதுல அந்த காலனில இருக்க ஒரு இண்டிவிஜுவல்ஸையும் நம்ம வந்து ஜூவாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். காலனில இருக்க ஒரு இண்டிவிஜுவல்ஸையும் ஜூவாய்ட்ஸ்ன்னு சொல்றோம். அந்த ஜூவாய்ட்ஸ்ல ரெண்டு டைப் ஆஃப் ஜூவாய்ட்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து பாலிப் அப்படின்னு சொல்றோம், இன்னொன்னு மெடுசா. ரெண்டு ஜூவாய்ட்ஸுமே வாஸ்ட் வேரியேஷன் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ். சோ இதுல இந்த டயக்ராம்ல உங்களுக்கு நம்ம நல்லா கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். பாலிப் அப்படிங்கிறது வந்து ஒரு செசைல் ஃபார்ம். செசைல் இன் த சென்ஸ் அந்த அட்டாச் ஆயிருக்கும். அதே போல மெடுசா அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ரீ ஸ்விம்மிங் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் பார்க்கலாம். பாலிப் அப்படிங்கிறது ஒரு டியூபுலார் பாடி அப்படின்னு சொல்றாங்க. டியூபுலார் பாடி இன் த சென்ஸ் அது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சரா இருக்கும், சிலிண்டர் மாதிரி இருக்கு. ஸோ அந்த பாலிப்போட அப்பர் ரீஜன்ல மவுத் இருக்கு. அந்த மவுத்தை சுத்தி நிறைய டென்டக்கிள்ஸ் இருக்கு. டென்டக்கிள்லாம் நமக்கு தெரியும், ஒரு ப்ராஜெக்ட் ஃபிங்கர் லைக் அவுட் க்ரோத் மாதிரி இருக்கும், கொஞ்சம் நீளமாவே இருக்கும். ஸோ அதான் வந்து டென்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதர் எண்ட், அதாவது மவுத் இருக்கிறதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இட் இஸ் டிஸ்டல் எண்ட் ஆர் பேசல் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேசல் டிஸ்க் வந்து எது கூட அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னா, அதாவது ஒரு ராக் மேலேயோ இல்ல ஏதாவது ஒரு தரை மாதிரி இருக்கிற ரீஜன்ல போய் அட்டாச் ஆயிருக்கும். ஒரு சப்ஸ்ட்ராட்டம்னா ஒரு சர்ஃபேஸ், அது மேல போய் இது அட்டாச் ஆயிருக்கும், அந்த அதோட அந்த டிஸ்டல் எண்ட். சரிங்களா? ஸோ அதுதான் பாலிப் பொறுத்த வரைக்கும். மெடுசா அப்படிங்கிறது என்னது? மெடுசா அப்படிங்கிறது ஒரு அம்ப்ரெல்லா ஷேப்டு ஸ்ட்ரக்சர். ஒரு அம்ப்ரெல்லானா நமக்கு தெரியும், கொடை இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கு. அந்த அம்ப்ரெல்லாவோட மார்ஜின்ல வந்து டென்டக்கிள்ஸ் இருக்கு. மவுத்தும் வந்து மவுத் இதுலயும் வந்து சென்டரா இருக்கு. அதுக்கப்புறம் எந்த ரீஜன்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, லோவர் கான்கேவ் ரீஜன். கான்கேவ் அப்படிங்கிறது குழி மாதிரி இருக்கும். அந்த குழி மாதிரி இருக்க அடிப்பக்கத்துல தான் வந்து மவுத் வந்து இருக்கு. அது சென்ட்ரலி லொகேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பாலிப் அண்ட் மெடுசாவோட அந்த டிஃபரன்ஸ். ஸோ இது ரெண்டும் என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் ஜூவாய்ட்ஸ். சரிங்களா? சோ இப்போ ஒரு ஆர்கானிசம் இருக்கு அப்படின்னா அதுக்கு எதுக்கு வந்து அந்த மாடிஃபிகேஷனோ இல்ல ஒரு பர்டிகுலர் ஃபெனமெனாவோ நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ நீட் ஃபார் பாலிமார்பிசம். எதனால இந்த சீலன்ட்ரேட்ஸ்ல வந்து இந்த பாலிமார்பிசம் இருக்கு அப்படின்னா, டிவிஷன் ஆஃப் லேபர். ஸோ நமக்கு தெரியும், இந்த ஆர்கானிசம்ஸ்ல இன்னும் ஒரு ஆர்கன் ஃபார்மேஷன், ஆர்கன் சிஸ்டம் ஃபார்மேஷன்லாம் இல்ல. ரொம்ப பிரிமிட்டிவ் குரூப், இன்வெர்டிபிரேட் குரூப் அப்படிங்கிறதுனால இன்னும் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் போகாததுனால அதோட வேலைகள்லாம் செய்யறதுக்கு இதுக்கு சில குரூப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் தேவைப்படுது. அந்த குரூப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸோட வேலைன்னா டிவிஷன் ஆஃப் லேபர். ஓகேங்களா? ஸோ இப்போ அதுல நம்ம ரெண்டு ஜூவாய்டு பார்த்தோம். இப்போ பாலிப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஜூவாய்ட்ஸ் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது பாருங்க. ஃபீடிங், ப்ரொடெக்ஷன், அப்புறம் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். இந்த மூணும் வந்து பாலிப்ஸ் பண்ணுது. இதே மெடுசா வந்து என்னது, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் பாலிமார்பிசம். பேட்டர்ன் என்ன மாதிரி இந்த பாலிமார்பிசம் இருக்கு. இப்போ ஒரு ஆர்கானிசம் எடுத்தா அதுல எத்தனை ஃபார்ம்ஸ் ஆஃப் ஜூவாய்ட்ஸ் இருக்கு, ஓகேங்களா? ஸோ அப்படிங்கறது அந்த பேட்டர்ன்ஸ் ஆஃப் பாலிமார்பிசம். இதுல
3 பேட்டர்ன்ஸ்ல வந்து இது ஒர்க் ஆகுது. ஒண்ணு வந்து டைமார்பிக் பாலிமார்பிசம், ட்ரைமார்பிக், அப்புறம் பாலிமார்பிக். இது எல்லா வேர்ட்ஸுமே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். ஒன்னொன்னா பார்க்கலாம். ஸோ டைமார்பிக் பாலிமார்பிசம் அப்படிங்கிறது ஒரு பேசிக் ஃபார்ம். நம்ம இப்போ சொன்னோம் இல்லைங்களா, ஒரு எந்த ஒரு சீலன்ட்ரேட் எடுத்தாலும் அது வந்து மேக்ஸிமம் அந்த 2 ஃபார்ம் இருக்கும், 2 ஜூவாய்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இதுலயும் சிம்பிளஸ்ட் அண்ட் காமனஸ்ட். நீங்க நிறைய சீலன்ட்ரைட்ஸ் பாத்தீங்கன்னா அது எல்லாமே டைமார்பிக்கா தான் மோஸ்ட்லி இருக்கும் அப்படின்றாங்க. ரொம்ப காமன் ஃபார்ம் ஆஃப் பாலிமார்பிசம் பார்த்தா டைமார்பிக். ஸோ இதுல 2 டைப்ஸ் ஆஃப் ஜூவாய்ட்ஸ் இருக்கு. என்னென்ன 2 டைப் ஆஃப் ஜூவாய்டு இருக்கு? கேஸ்ட்ரோசூவாய்டு அண்ட் கோனோசூவாய்டு. இது வந்து GONOZOIDயும் போடலாம், GONAவும் போடலாம். சரிங்களா. ஸோ கேஸ்ட்ரோ அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியும்? டைஜஷன், சம்திங் ரிலேட்டட் டு ஃபுட், டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி கேஸ்ட்ரோசூவாய்டு அப்படிங்கிறது ஃபீடிங்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சூவாய்டு. ஸோ இதுக்கு வேற நேம் இருக்கா? என்னென்ன இருக்கு பாருங்க. ஹைட்ரான்ஸ், அப்புறம் ஆட்டோசூவாய்ட்ஸ். ஹைட்ரான்த் அண்ட் ஆட்டோசூவாய்டு அப்படின்னு வேற சில நேம்ஸும் அதுக்கு இருக்கு. ஆட்டோசூவாய்டு ஞாபகம் வச்சுக்கலாம் இதெல்லாம். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா. நெக்ஸ்ட் கோனோசூவாய்ட்ஸ் ஆர் பிளாஸ்டோஸ்டைல். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரீப்ரொடக்டிவ் ஜூவாய்ட்ஸ். சரிங்களா. ஸோ ஏசெக்சுவல் பட்ஸ்ல இருந்து என்ன ஃபார்ம் ஆகுது? செக்ஷுவல் மெடுசா ஃபார்ம் ஆகுது. அதாவது இது வந்து ஏசெக்சுவல் பட்டா இருக்கு. இந்த பட்ல இருந்து, இந்த கோனோசூவாய்ட்ஸ்ல இருந்து எது ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மெடுசா ஃபார்ம் ஆகுது. மெடுசா நமக்கு தெரியும், மெடுசா வில் பெர்ஃபார்ம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ அதனால அது சொல்றாங்க ஏசெக்சுவல் பட்ல இருந்து செக்ஷுவல் மெடுசா ஃபார்ம் ஆகும், அந்த செக்ஷுவல் மெடுசாக்கு பேரு கோனோஃபோர்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 2 மெயின் டைப் ஆஃப் ஜூவாய்ட்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அது டைமார்பிக் பாலிமார்பிசம். ஸோ எக்ஸாம்பிளா என்னென்ன ஆர்கானிசம் சொல்லியிருக்காங்க? ஹைட்ரோசோன் காலனிஸ். ஹைட்ரோசோன்ஸ்ன்றது ஒரு குரூப் ஆஃப் சீலன்ட்ரேட்ஸ். ஸோ அதுல ஒபீலியா, டியூபலாரியா, கேம்பன்யூலாரியா, ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, இது வந்து CAM கேம்புனலாரியா தப்பா டைப் பண்ணிருக்கேன். எழுத வரலங்க இதுல, சாரி. கேம்புனலாரியா, இது மட்டும் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. CAMPANULARIA, கேம்பனலாரியா. ஸோ இந்த 3 டைப் ஆஃப் ஜூவாய்ட்ஸ் வந்து சாரி 3 டைப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வந்து இதுல டைமார்பிக்கு வந்து எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பாருங்க. ஸோ இது வந்து ஒபீலியா. ஒபீலியால இந்த கேஸ்ட்ரோசூவாய்டும் கோனோசூவாய்டும் எப்படி இருக்கு அப்படின்னு பிக்சர்ல பார்க்கலாம் நீங்க. ஸோ கேஸ்ட்ரோசூவாய்டு அண்ட் கோனோசூவாய்டு. ஸோ இது வந்து அந்த டியூபலாரியா. ஸோ இது ஒபீலியா. அதுக்கப்புறம் இதுதான் வந்து கேம்பனலாரியா. சரிங்களா. ஸோ இந்த 3 ஆர்கானிசம்ஸ்லயும் டைமார்பிக் பாலிமார்பிசம் இருக்கு. 2 விதமான ஜூவாய்ட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ட்ரைமார்பிக் பாலிமார்பிசம். ட்ரைமார்பிக் பாலிமார்பிசம்னா என்ன? இதுல வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஜூவாய்ட்ஸ் இருக்கு. கேஸ்ட்ரோசூவாய்டு இருக்கு, கோனோசூவாய்டு இருக்கு, தேர்டா ஒண்ணு இருக்கு, அதுதான் டாக்டைலோசூவாய்டு. கேஸ்ட்ரோனா ஃபீடிங்க்கு, கோனோனா ரீப்ரொடக்ஷனுக்கு. டாக்டைலோசூவாய்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன? டிஃபென்ஸ் மெக்கானிசம்க்கு. இது ஒரு நான் ஃபீடிங் ஜூவாய்டு. இதோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து என்னது? இதுகிட்ட நிறைய நெமட்டோசிஸ்ட் இருக்கும். இதை வச்சு இது வந்து ஒரு டிஃபென்ஸ் பர்பஸ்க்காக, ஏதாவது ஒரு பிரெடேட்டர் வரும்போதோ, ஏதாவது ஒரு அப்நார்மல் கண்டிஷன்லயோ தன்னை தற்காத்து கொள்றதுக்காக இருக்கக்கூடிய ஜூவாய்ட்ஸ் தான் வந்து டாக்டைலோசூவாய்ட்ஸ். ஸோ இது எந்த டைப் ஆஃப் ஆர்கானிசம்ல இருக்கு? ப்ளூமுலாரியா அப்படிங்கிற ஆர்கானிசம்ல இது இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த ப்ளூமுலாரியால இந்த டாக்டைலோசூவாய்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. சரிங்களா. ஸோ இதுதான் டாக்டைலோசூவாய்டு ரீஜன். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இதான் அந்த ப்ளூமுலாரியா அப்படிங்கிற ஆர்கானிசம். ஆக்சுவலா இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாலிமார்பிக் பாலிமார்பிசம். ஓகே. ஸோ அதாவது ஒரு ஆர்கானிசம்ல 2க்கு மேற்பட்ட ஜூவாய்ட்ஸ் இருக்கு, மோர் தேன் 3 டைப்ஸ் ஆஃப் ஜூவாய்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, 3க்கு மேற்பட்ட ஜூவாய்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாலிமார்பிக் பாலிமார்பிசம். ஸோ இதுல கேஸ்ட்ரோசூவாய்டு இருக்கும், ஸ்பைரல் டாக்டைலோசூவாய்டு, டென்டக்ளோசூவாய்டு, ஸ்கெலிட்டோசூவாய்டு, கோனோசூவாய்டு. ஓகே. ஸோ இதுல நமக்கு தெரிஞ்சது எது பாருங்க. கேஸ்ட்ரோசூவாய்டு தெரியும், டாக்டைலோசூவாய்டு தெரியும், கோனோசூவாய்டு தெரியும். அடிஷனலா டென்டக்ளோசூவாய்டு, ஸ்கெலிட்டோசூவாய்டு இருக்கு. கேஸ்ட்ரோனா அகைன் ஃபீடிங், ஸ்பைரல் டாக்டைலோசூவாய்டுனா ப்ரொடெக்ஷன், கோனோசூவாய்டுனா ரீப்ரொடக்ஷன். இந்த ஸ்கெலிட்டோசூவாய்டு அப்படிங்கிறது
அது ஒரு கைட்டினால ஆனது அப்படின்னு சொல்றாங்க. கைட்டன் அப்படிங்கிறது எப்பவுமே ஸ்கெலிட்டனோசோய்ட்னாவே அதே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். அது வந்து அந்த பர்ட்டிகுலர் ஆர்கானிசம்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்க போகுது. ஒரு ஒரு ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்றது. அந்த கைட்டின் அப்படின்றது அகைன் ஒரு தின் ஸ்டிஃபான ஒரு புரோட்டீனேஷியஸ் சப்ஸ்டன்ஸ் தான். நமக்கு இந்த ப்ரான்ல எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி அது ஒரு ஸ்டிஃப்னஸ் கொடுக்குது இல்லைங்களா? அந்த ப்ரானுக்கு மேல ஒரு ஒரு தின் ஃபில்ம் மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுதான். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுக்குறது. டென்டக்ளோசோய்டு அப்படிங்கிறது சென்சரி ஃபங்க்ஷன். ஸோ அது பக்கத்துல வர்றது வாட்டரா இல்ல அது அனிமலா அப்படின்னு அந்த டென்டக்கிள்ஸை வச்சு அந்த டென்டக்ளோசோய்ட்ஸை வச்சு அந்த சென்சரி செல்ஸை வச்சு அது வந்து சென்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது வந்து என்ன சொல்றாங்க டென்டக்ளோசோய்டு அப்படிங்கிற டைப். ஸோ இது என்னென்ன ஆர்கானிசம்ல இருக்கு? ஹாலிஸ்டீனியா, ஸ்டெஃபாலியா, பைசாலியா அப்படின்ற சில குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ்ல பாலிமார்பிசம் இருக்கு. ஸோ ஹாலிஸ்டீனியா அப்படிங்கிறது உங்களுக்கு பைசாலியாலாம் தெரியும்னு நினைக்கிறேன். போர்ச்சுகீஸ் மேன் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இதுல என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னு பாருங்க. நிமட்டோஃபோர்ஸ் இருக்கு, பாயினோசார்கா, நெக்ஸ்ட் ஸ்விம்மிங் பெல்ஸ். ஸ்விம்மிங் பெல்ஸ் வந்து அதுக்கு ஃப்ளோட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். பிராக்ட், இந்த ஸ்ட்ரக்சர் பிராக்ட், கேஸ்ட்ரோசோய்ட், கோனோசோய்ட், டென்டிகல்ஸ் இதெல்லாம் காமிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் மாடிஃபிகேஷன் ஆஃப் பாலிப்ஸ். ஸோ நம்ம பாலிப்ஸ், மெடுசா அப்படின்னு 2 ஜூவாய்ட் பார்த்தோம். அதுலயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜூவாய்ட்ஸ் ஒரு இப்போ ட்ரைமார்பிக், டைமார்பிக், பாலிமார்பிக் எல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ இப்போ பாலிப்ஸ்ல எந்த டைப் ஆஃப் ஜூவாய்டு இருக்கும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ்ட்ரோசோய்ட், டாக்டோலோசோய்டு, கோனோசோய்டு இதெல்லாம் பாலிப்ஸ்ல இருக்கக்கூடிய, அதாவது இந்த ஜூவாய்ட்ஸ் எல்லாம் நீங்க மெடுசா ஃபார்ம்ல பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு முன்னாடி பாலிப்னா என்ன, மெடுசானா என்ன அப்படின்னு நமக்கு தெளிவா தெரியும். பாலிப் அப்படிங்கிறது ஒரு அட்டாச்டு ஃபார்ம். அது ஒரு மரம் மாதிரி இருக்கும். அதான் வந்து பாலிப். மெடுசா அப்படிங்கிறது ஃப்ரீ ஸ்விம்மிங் ஃபார்ம் ஆர் ஃப்ரீ லிவிங் ஃபார்ம். அது அம்பரல்லா ஷேப்ல இருக்கும். ஜெல்லி ஃபிஷஸ் இருக்கு இல்லைங்களா? அதுதான். ஸோ இதுல இப்போ மாடிஃபிகேஷன் ஆஃப் பாலிப்ஸ் என்ன மாதிரி எல்லாம் மாடிஃபை ஆக முடியும்? கேஸ்ட்ரோசோய்டா மாற முடியும், டாக்டைலோசோய்டா மாற முடியும், கோனோசோய்டா மாற முடியும். கேஸ்ட்ரோசோய்டு அப்படிங்கிறது மவுத் வித் டென்டக்கல்ஸ். அந்த டென்டக்கல்ஸ் நீளமா இருக்கும். நெக்ஸ்ட் டாக்டைலோசோய்டு அப்படிங்கிறது என்னது? நமக்கு தெரியும், டிஃபென்ஸ் மெக்கானிசம்க்கு இருக்கு. இதுல மவுத் கிடையாது. ஏன்னா டாக்டைலோசோய்டுனாவே நான் ஃபீடிங் ஜூவாய்டு. ஓகேங்களா? ஸோ இது ப்ரொடெக்டிவ் பாலிப்னு சொல்லிட்டாங்க. அண்ட் வித்தவுட் மவுத் அண்ட் லாங் டென்டிகல்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் கோனோசோய்டு, ரீப்ரொடக்டிவ் பாலிப். ஸோ இந்த ரீப்ரொடக்டிவ் பாலிப்ல இருந்து என்ன வரும்? ஏற்கனவே நிறைய முறை பார்த்துட்டோம். செக்ஷுவல் மெடிசே வரும் ஆர் கோனோஃபோர்ஸ் வரும். இதுல அகைன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குங்க. டைப் பண்ணும்போது எக்கச்சக்க மிஸ்டேக் விட்டுப்பேன் போல இருக்கு. ஸோ இதுல வந்து சரி, அந்த கோனோஃபோர் அப்படிங்கறதுல ஓ வந்து மிஸ் ஆயிருச்சு. பார்த்துக்கோங்க. மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் மெடுசே. மெடுசேல வந்து என்னென்ன மாதிரியான ஜூவாய்ட்ஸ் இருக்கு அப்படின்னா நெக்டோஃபோர் ஆர் நெக்டோ கேலிக்ஸ் அப்படிங்கிற ஜூவாய்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஸோ இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? அந்த அந்த ஆர்கானிசம் மிதக்கிறதுக்கு. இப்போ மெடுசா அப்படிங்கிறது ஃப்ரீ ஸ்விம்மிங் ஃபார்ம். அது வந்து பென்திக் ஃபார்மா இருக்குன்னு வச்சுக்கோங்க. பென்திக்னா என்ன? அந்த வாட்டர் பாடியோட சர்ஃபேஸ்ல அதை நீந்தணும் அப்படின்னா அதுக்கு இந்த சில ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் தேவை இல்லையா? அந்த அந்த மாதிரி ஒரு ஜூவாய்டு தான் அந்த நெக்டோஃபோர் ஆர் நெக்டோ கேலிக்ஸ். இது ஸ்விம்மிங் ஜூவாய்டு வித் மஸ்குலர் பெல் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு. இதுல வந்து மேனியூப்ரமோ டென்டக்குலோ கிடையாது. மேனியூப்ரம் அப்படிங்கிறது நடுவுல இப்போ கொடை இருக்குன்னா நடுவுல ஒரு குச்சி மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் மேனியூப்ரம். ஸோ அந்த மேனியூப்ரம் இருக்காது, டென்டக்கல்ஸ் இருக்காது இந்த நெக்டோஃபோர் ஆர் நெக்டோகேலிக்ஸ்ல. நியூமட்டோஃபோர் ஆர் ஃப்ளோட். ஸோ இதுதான் வந்து அது மெயினா ஃப்ளோட் பண்றதுக்கு, தண்ணியில மிதக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஜூவாய்டு. இது எப்படி இருக்கு? ஒரு பிளாடர்னா என்னங்க? ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த சாக் லைக் ஸ்ட்ரக்சர்க்குள்ள என்ன இருக்கு? அது அந்த ஆர்கானிசம் அதை மெடுசா செக்ரேட் பண்ணக்கூடிய கேசஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அப்பதான் அது பலூன் மாதிரி இருக்கும். அப்ப அது மிதக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுதான் வந்து நியூமட்டோஃபோர் ஆர் த ஃப்ளோட். நெக்ஸ்ட் பிலோசோய்டு ஆர் த பிராக்ட். இது எப்படி இருக்கும்? லீஃப் மாதிரி இருக்கும். அந்த லீஃப் மாதிரி இருக்க ஸ்ட்ரக்சர் எதுக்கு? அகைன் ப்ரொடெக்டிவ் பர்பஸ்க்காக இது இருக்கு. அந்த அதுல வந்து என்ன இருக்கு? ஸ்டட்டட் வித் நெமட்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. நெமட்டோசிஸ்ட்னா என்ன? முதல்ல நெமட்டோசிஸ்ட் அப்படிங்கிறது ஸ்டிங்கிங் செல்ஸ். அது நமக்கு பேசிக்கான விஷயம். அதனால நான் போன ஸ்லைட்ல சொல்லல. இது தெரியாதவங்க பாத்துக்கோங்க. நெமட்டோசிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஸ்டிங்கிங் செல். இது ப்ரொடெக்ஷனுக்கு இருக்கக்கூடிய ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு செல். டிஃபென்ஸ் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு செல். சரிங்களா? ஸோ அந்த செல்ஸ் வந்து இந்த பிராக்ட்னு சொல்லக்கூடிய லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ல ஃபுல்லா இருக்கு. ஸோ அதுதான் வந்து இதுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் கோனோஃபோர். கோனோஃபோர் அகைன் வந்து ஒரு
ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஜூவாய்ட். இதுல கொனாட்ஸ் இருக்கும். கொனாட்ஸ்னா என்னது? ரீப்ரொடக்டிவ் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு பேர் கொனாட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் மேல் கொனாடாவும் இருக்கலாம், ஃபீமேல் கொனாடாவும் இருக்கலாம். மேல் கொனாடா இருந்தா ஸ்பெர்மும், ஃபீமேல் கொனாடா இருந்தா ஓவாவும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஜூவாய்ட்ஸ் ஆர் மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் மெடிசை. மெடிசைல இருக்கக்கூடிய மாடிஃபிகேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் மெட்டாஜெனசிஸ். மெட்டாஜெனசிஸ்னா என்ன? நமக்கு தெரியும், ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜெனரேஷன். நம்ம இவ்வளவு நேரம் பார்த்ததுலேயே நம்ம என்ன சொன்னோம்? இந்த இது இதர் பாலிப் ஃபார்மா இருக்கும் இந்த சிலிண்ட்ரேட்ஸ், அப்படி இல்லைன்னா மெடிசை ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். பாலிப் அப்படிங்கிறது ஒரு அட்டாச்டு ஃபார்ம், மெடிசை அப்படிங்கிறது ஒரு ஃப்ரீ ஸ்விம்மிங் ஃபார்ம் அப்படிங்கிறது தான் திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஒரே ஜெனரேஷன்ல 2-3 ஃபார்ம்ஸா இது இருக்குது இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சில சமயம் ஹைட்ரா மாதிரியான சிம்பிளான சிலிண்ட்ரேட்ஸ்ல எல்லாம் வந்து இது ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜெனரேஷனே இருக்காது. ஏன்னா அதுக்கு மல்டிபிள் ஃபார்ம்ஸ் இருக்காது. அதுல பாலிமார்பிசமே இருக்காது. எதுல பாலிமார்பிசம் இருக்கோ அதுலதான் வந்து ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜெனரேஷன் இருக்கும். ஸோ இன் மோனோமார்பிக் ஃபார்ம்ஸ் லைக் ஹைட்ரா நோ ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜெனரேஷன். இதே பாலிமார்பிக் ஃபார்ம்ஸ்ல வந்து வேற ஃபார்ம்ல இருக்கும்போது டிவிஷன் ஆஃப் ஃபிளேவரை டேக் ஓவர் பண்றதுக்காக அந்த டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அது ஃபார்ம் பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நீங்க அட்டாச் ஆயிருக்க ஸ்ட்ரக்சரான பாலிப் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ட்ரீ மாதிரி இருக்கு. அது எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணும்? ஏசெக்சுவல் மெத்தட்ல தான் அது ரீப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி ஏசெக்சுவல் மெத்தட்ல ரீப்ரொடியூஸ் பண்ணி அந்த கோனோசோய்ட்ஸ் மூலமா அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? மெடுசா அப்படிங்கிற அம்ப்ரெல்லா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீ ஸ்விம்மிங் ஃபார்மை ப்ரொடியூஸ் பண்ணும். மெடுசா என்ன பண்ணும்? அந்த அந்த ஃப்ரீ ஸ்விம்மிங் ஃபார்முக்கு பேரு கோனோஃபோர்ஸ். அந்த கோனோஃபோர் என்ன பண்ணும்? அதுகிட்ட தான் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, செக்ஸ் செல்ஸ் இருக்கும், அதான் கொனாட்ஸ் இருக்கும். ஸோ அது மூலமா அது என்ன பண்ணும்? ஸ்பெர்மும் ஓவமும் ப்ரொடியூஸ் பண்ணி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமா பாலிப்ஸை ஃபார்ம் பண்ணும். ஸோ கோனோஃபோர்ஸ் ரீப்ரொடியூஸ் செக்ஷுவலி டு ஃபார்ம் polyps. So இது ஒரு cycle. Polyps reproduce asexually to produce medusoid form of gonophores. Gonophores reproduce sexually to form polyps. ஓகேங்களா? So இந்த asexual polypoid generation, asexual polyps, ஓகேங்களா? asexual polypoid generation alternates with the sexual medusoid generation. இதுதான், இது மாறி மாறி ப்ரொடியூஸ் ஆகுது இல்லைங்களா? அட்டாச்டு ஃபார்ம், ஃப்ரீ ஃபார்ம், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ இந்த மாறி மாறி ப்ரொடியூஸ் ஆகுற அந்த இதை தான் வந்து மெட்டாஜெனசிஸ் ஆர் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜெனரேஷன் சொல்றோம். இந்த டயக்ராம்ல உங்களுக்கு அது தெளிவா தெரியும். ஒபீலியாவோட ஒரு டயக்ராம் கொடுத்தாங்க. ஸோ இது வந்து ஃபுல்லி டெவலப்டு பாலிப். ஸோ அதுல அந்த பாலிப்ல இருந்து என்ன ஃபார்ம் ஆகுது பாருங்க, ஒரு ஃபீமேல் மெடுசா ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இன்னொரு ஆர்கானிசம்ல இருந்து மேல் மெடுசா ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஃபீமேல் மெடுசால இருந்து எக்கும், மேல் மெடுசால இருந்து ஸ்பெர்மும் வருது, சைகோட் ஃபார்ம் ஆகுது. அதே போல அந்த என்ன செல் டிவிஷன் நடக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டுலா, அதுக்கப்புறம் பிளானுலா அப்படிங்கிற லாரல் ஃபார்ம் வருது. அந்த பிளானுலா வந்து ஒரு அட்டாச் ஆகுது, ஒரு சப்ஸ்ட்ராட்டம்ல போய் அட்டாச் ஆகி யங் பாலிப்பா மாறுது, பாலிப் டெவலப் ஆகுது, அப்புறம் ஃபுல்லி டெவலப்டு பாலிப்பா மாறுது. ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமா பாலிப்பும், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமா மெடுசாவும் மாறி மாறி ப்ரொடியூஸ் ஆகுறது தான் வந்து ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜெனரேஷன். ஸோ இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாபிக். ஸோ இதுல என்னென்ன ஜூவாய்ட்ஸ் இருக்கு, என்னென்ன பாலிமார்பிசம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் ஆர் மெட்டாஜெனசிஸ்னா என்னன்னு பார்த்தோம். டவுட்ஸ் இருக்கவங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அதே போல இது வரைக்கும் ஜுவாலஜி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச். யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம சேனல்ல இருக்க வீடியோஸை வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.